ஏக்கா நான் புக் பண்ணி பார்த்தேன், புக்கே ஆக மாட்டேங்குது. ஆமாம், அது என்னமோ தெரியல. புக் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு புக் ஆயிருன்னு சொல்கிறாங்க. நானும் புக் பண்ணி பார்த்தேன், விட்டுட்டேன். ம் போகிற பக்கம் பார்த்தா விறகடுப்பு தான் இருக்கணும் போல. இந்த ராக்கெட் அடுப்பு நல்ல வியாபாரமாக்கா. ராக்கெட் அடுப்பு, இண்டக்ஷன் ஸ்டவ்வு, இந்த கரண்ட்டில் வைப்போம்ல அந்த குக்கர்லாம் நேற்று நல்லா விற்று தீந்துருச்சாமா. அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணால் கரண்ட் பில்லு ஜாஸ்தி ஆகுமே. இந்தாடி ஃப்ரிட்ஜு மேலே சாயாத. இங்கேக்கா வர வர நீ ரொம்ப கிளவி மாதிரி ஆயிட்ட. நம்ம இந்த வள்ளியம்மா பட்டிருக்கல அந்த மாதிரி ஆயிட்ட. அங்கே செய்யக்கூடாது இங்கே செய்யக்கூடாதுன்னுட்டு. போதுமா தாயே, நீ விழுந்துருவ, அதுக்கு தான் சொன்னேன். அதானே பார்த்தேன். சரி சரி. இந்த ராக்கெட் அடுப்பு என்ன விலை ஏதுன்னு விசாரிச்சு வை, அதை வேணால் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அக்கா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, போர் முடியுதான்னு பார்ப்போம். அதெல்லாம் கிடச்சிச்சுன்னா அப்புறம் அது வாங்கி அது வேஸ்ட்டாக போகும்ல. அதுவும் சரிதான். ஐயக்கா சாப்பாட்டு கரண்டி என்னத்துக்கு பால் சட்டிக்குள்ளே போட்டு வைக்கிற? இந்த கொஞ்சம் வேலையாக இருக்குது, கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு போவோன்னு நினச்சேன். அதுக்கு தான் இந்த கரண்டி எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டோன்னு வையேன், பால் பொங்குவி பொங்காது. ஆ அம்மா என்ன ஒரு ஐடியா, நிஜமாவே பொங்காதாக்கா? ஆமாம் வள்ளி, பொங்கவே பொங்காது. கொஞ்சம் பால் வந்து முக்கால் சட்டிக்கு இருக்குது, அப்படி பொங்க போகுது, பக்கத்துலேயே நின்று பார்க்கணும். அப்படின்னா சிம்மில் வச்சுட்டு இந்த சாப்பாட்டு கரண்டி இருக்குல்ல, அந்த கரண்டியை போட்டு விட்டுறணும். நல்லா க்ளீனாக போடணும், இல்லைன்னா இதுக்குன்னே ஒரு கரண்டி வாங்கி வச்சுக்கணும். அதை போட்டுவிட்டோம்னா அது பொங்கவே பொங்காது வள்ளி. எம்மாடி ஐடியா ராணி. கரண்டியை போடுங்க கரண்டியை போடுங்கன்னாங்க, கரண்டியெல்லாம் போட்டேன், அதுவும் பொங்கி போச்சு. அப்புறம் இந்த என்னது, இந்த கட்டையில் ஒரு கரண்டி நான்ஸ்டிக் கரண்டி இருக்குல்ல, அதை வைங்க அப்படின்னாங்க, அதுலேயும் பொங்கி போச்சு. நானும் என்றைக்கோ ஒரு நாள் எதை வச்சேன் இதை வச்சேன், பொங்குறதே இல்லை. அதனால இதை தான் நானும் எப்போ பார்த்தாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்கள். இப்போ சொல்லிட்டேன்ல. அம்மாடி பார்க்க இமுட்டுக்கான்னு இருந்துக்கிட்டு உங்களுக்கு எம்புட்டு அறிவு.